ஜோதிடம் என்பது அப்படின்னா பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது அது மீனிங் வராது. பஞ்சாங்கம் அப்படின்றது காலப்போக்கில் மருவி வந்தது. பஞ்ச அங்கங்களை அடிப்படையாக கொண்டது தான் ஜோதிடம் அப்படின்ற கான்செப்ட். வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கருணம் இந்த 5 அடிப்படையாக பேஸ் பண்ணி வர்றதுனால அதை வந்து பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்கள் அப்படின்றது சொல்கிறோம். வாரம்ன்றது நமக்கு தெரியும். சண்டே டு திங்கக்கிழமை, அதாவது ஞாயிறு முதல் அடுத்த சனி வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 நாட்கள் வரும். ஸோ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு இந்த பேர் வைக்கிறாங்கன்னா அப்படின்னா திங்கக்கிழமைனா சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், செவ்வாய்க்கிழமைனா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கிரகத்துக்கான ஆதிக்கம் அந்த நாட்களில் அதிகமாக இருக்குது. அதனால வந்து அந்த வாரத்துக்கான இதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். எலாபரேட்டாக நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. திதி, அடுத்து வரக்கூடியது வந்து திதி கான்செப்ட்டு. அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட்டு, நம்ம வரக்கூடிய வகுப்பில் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து கர்ணம். ஸோ கர்ண கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நம்மளே ப்ராப்ஸ்லாம் பழமொழியெலாம் கேட்டிருப்போம். கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி. ஸோ வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டே அந்த கர்ணத்தில் தான் இருக்குது. கர்ணம்ன்றது நம்மளோட பொருளாதாரத்தை மேற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒன்று. அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் ஆடியோவில் வந்து ராட்சச குணம், தாமச குணம், சாத்விக குணம் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம். க்ரூர குணம் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ கிரகத்தின் திசா புத்திகளை சேர்த்து இவனோட கேரக்டரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது கரெக்டாக அடிக்க முடியும் நம்மளால். குரு அப்படின்றது நமக்கே தெரியும் சாத்விக குணம். அதே மாதிரி சுக்கிரன் வந்தும் சாத்விக குணத்தில் தான் வருவார். சனி வந்து க்ரூர குணத்தில் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து குரு திசையில் பிறந்திருக்காரு, சனி திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்? குரு திசைன்றது வந்து சாத்விக குணம், சனி திசைன்றது வந்து க்ரூர குணம் இல்லைங்களா? ஸோ அவர் அந்த திசா புத்திகள் முடிகிறதுக்குள்ளே வந்து ஒரு க்ரூரத்தன்மையை வெளிப்படுத்துவார். அதுவும் நல்ல விஷயத்துக்காக வெளிப்படுத்துவார். ஸோ அதுதான் நம்ம எங்கே அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அப்படியே வைஸ் வர்சாவாக போட்டுக்கோங்க. சனி திசையில் பிறந்திருக்காரு, இப்போ வந்து குரு திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். க்ரூரத்தன்மை இருந்தாலும் அவரோட திசாபுத்திகள் காரணமாக அவர் அந்த கேரக்டரை வெளிப்படுத்த மாட்டார் அப்படின்றது சொல்லுது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒருத்தரோட கேரக்டரை 50% நம்ம அடிக்கலாம். அவனோட நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சால் போதும். கிழமை நாதன் யாருன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவர் சொன்ன ராசி, இந்த 3 கான்செப்டை பேஸ் பண்ணாலே நம்ம வந்து அவரோட அடிப்படை கேரக்டரை தாராளமாக அடிக்கலாம். ஸோ இதை சொல்லும் போதே நம்ம 50% வந்து ஜோதிடத்தை கடந்தாச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும்.